ஆடு பால் வியாபாரம் பாட்டில் அடிச்சு பத்தல கவுத்து பாடுற यारे यारे ए किशन यादव क्या हुआ बा क्या ले चिरंजीव में यारे இல்ல எசக்கி சின்னசாமி ஊர்ல ஒத்தாளா இருக்கான்னு நினைச்சல அவனுக்கு நான் இருக்கல ஏய் நீ எல்லாம் இவனுக்கு ஏண்டுக்கிட்டு வரனாலதான் இவன் இந்த ஆட்டம் போடுறான் முதல்ல ஒன்ன கொல்லணும்ல டேய் கொல்லுங்களே இவனை காலையில என் பிள்ளைய எப்படியாவது உங்க வீட்டுக்கு வர வச்சிருயா விடுவா கொல்லணுமா வெட்டணும் வெட்டுங்க அதான உங்களுக்கு வேணும் ஏன் அவங்க எல்லாம் பண்ற அந்த அளவுக்கு திறந்து போயிடல உழைச்சி சாப்பிடுறோம் சும்மா இல்ல நம்ம மொத்த வீடு மொத்த ஊரு வந்தா தாங்க மாட்டோம் மகனே எங்க வாங்க விடுவா என்ன பண்ணுவீங்க அப்படி பார்க்கலாம் வரமாட்டேன் நான் வாங்க சொன்ன கேளுங்க வாங்குங்க பிள்ளைய விட்டுருங்க ஐயா காலையில கண்டிப்பா வர வச்சிருக்கேன் சொன்ன மாதிரி உன் மகன் காலையில வரணும்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெட்டி போட்டுருவேன் ஒண்ணுமே இல்லாம மொத்தமா அழிச்சு போடுவேன் ஏய் வாங்கல காலையில உன் மாமன் வரல எதிர்த்து எது வந்தாலும் நெஞ்சு பிடிப்போடு நிப்பைன்னு பார்த்தேன் அருவாளை கண்டதை இப்படி காலை பிடிச்சிட்டியம்மா மாறவே மாட்டேங்க பேசாமல் பேசும் படித்துறையே என்னல சின்னசாமி ஊரை விட்டு ஓடிட்டானே. என்னல சொல்லுது? ஆமாண்ணே, ஊரை விட்டு ஓட்டானா? ஊரை விட்டு போயிட்டானே. நீங்க வாங்கி கொடுத்த வேலையால தான் இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறேங்கிறத மறந்துட்டீங்களா? நேத்து வந்தப்போ நீங்க எனக்கு தகவல் கொடுத்திருந்தா இவ்வளவு பெருசா ஆக விட்டுருக்க மாட்டேன்ல. இப்ப பாருங்க நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். இப்ப நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க? எஸ்பி மீட்டிங் இருந்ததால நேத்து இங்க இருக்க முடியல. இல்லனா அவனை பிடிச்சிட்டு வந்து உங்க காலடியில போட்டு போவாமா? ஏலே மணி, காலையில வந்து சடங்கு செய்யற சொன்னாம்ல. ஆனா நம்ம எல்லாரையும் விட்டா பழகிட்டு நைட்டு குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாம்ல. அவ எங்க போல பிடிச்சு கூட என்னணும் எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு மாப்ள இரு.
எனக்கு சடங்கு நடக்கணும்னாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பையன் உயிரோடு இருக்கக்கூடாது. வாங்க ஓய் சின்னச்சாமி சார்வால். யோ அவங்கள வெளியே நிக்க சொல்லியா? வெளியே நில்லுங்க. எதுக்கு சார்? வெளியே நில்லுங்க, சின்ன விசாரணை தான். வெளியே நில்லுங்க, வந்துருவாரு. போங்கம்மா. சரி போங்க. வெளியே நில்லுங்க, வரேன். அங்க நில்லுங்க, போங்க. உள்ள போய் முட்டைகால் போடல சார். உள்ள போல. என்ன சார் எதுக்கு சார்? என்ன பிரச்சனை? போலனா வாளே வாளே சார் விடுங்க சார். என்ன சார் எதுக்கு சொல்லுங்க சார்? போலனா போல. எதுக்கு உள்ள தள்ளுறீங்க நீங்க? பெரிய கலெக்டர் சடங்கு செய்ய கூப்பிட்டா வர மாட்டியோ? சார் அடிக்காதீங்க. ஏன் அடிக்கிறீங்க? குடும்பத்தோட ஓட பார்த்தா ஒழுங்கா சொல்லிடலாம். அடி வாங்கி செத்துருவேன். சொல்ல சொல்ல எங்க வச்சிருக்க? நான் எங்க திருடுறா? அற்ப போல பொழைக்கிற ஆள் கிடையாது நாங்க. இங்க வந்து உயிர் எடுத்து மாமா அவன் வந்துட்டான். என் கஷ்டத்துல தான் இருக்கான். உடனே கிளம்பி வாங்க. சின்னசாமி, நானும் உன் சாதியிலிருந்து வந்தவன் தான். இதெல்லாம் நம்ம தொழில் தானப்பா. இப்போ என்ன ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆக போகுது. செஞ்சுட்டு வந்துரு, உன்னை விட்டுற போகிறாங்க. அதுக்கப்புறம் வேணா ஊரை விட்டு போயிரு. போல இதெல்லாம் அடிபட்டு சாவ போகிற பாரு. சொல்லு மாமா, அவன் உள்ளதான் இருக்கான். நான் அவனை வர சொல்றேன். சடங்கை முடிச்சிடலாம். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அப்புறம் அவன் கலவண்டான்னு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கேன். அதுல நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க. யோ அவனை தண்ணி கிணி கொடுத்து ரெடி பண்ணி வை. கூட்டிட்டு போனோம். காலவிடு. என் விட்டு சொல்லிட்டு உன் மகன் என்ன எதிர்க்கானா? பிள்ளைய அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. காலவிடு. என் பிள்ளை அப்படிப்பட்டவே இல்லையா? நேத்து ராத்திரி உன் மகனை கண்டந்தரம் அப்படி போட்டிருப்பான். நீ கஞ்சின நாள போனா போது விட்டு வந்தா எங்களெல்லாம் ஏமாத்தி ஊரை விட்டு வரையிலோ சும்மா விட்டு வர பாத்தீங்களா? உங்க காலடியில காலவெல்லாம் கிடக்கும்.